ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 7. ஸ்ரீ பிரஹ்லாத உவாச்ச ந கேவலம் மே பவதஸ்ச ராஜன் ச வை பலம் பலினாம் ச பரேஷாம் பரே அவரே மே ஸ்திரஜங்கமாயே பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதா. ஒன் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ பிரஹ்லாத உவாச்ச, பிரகலாத மகாராஜா கூறினார், நான் இல்லை, கேவலம் மட்டுமே, மே என்னுடைய, பவத தங்களுடைய, ச மேலும், ராஜன் பேரரசே, ச அவன், வை உண்மையில், பலம் பலம், பலினாம் பலவான்களின், ச மேலும், அபரேஷாம் மற்றவர்களின், பரே உயர்ந்தவர், அவரே தாழ்ந்தவர், அமி அவர்கள், ஸ்திரஜங்கமா அசையும் அல்லது அசையாத ஜீவராசிகள், ஏ எவர்கள், பிரம்மாதய பிரம்மா முதலான, ஏன எவரால், வசம் கட்டுப்பாட்டின் கீழ், பிரணீதா கொண்டு வரப்படுகின்றனர். டிரான்ஸ்லேஷன். பிரகலாதர் கூறினார், அரசே, என்னுடைய பலத்திற்கு மூலம் எதுவோ அதுவே தங்களுடைய பலத்திற்கும் மூலமாகும். உண்மையில் எல்லா வகையான பலத்திற்கும் ஆதி மூலம் ஒன்றுதான். அவரே எனக்கு மட்டுமல்லாமல் தங்களுக்கும் மற்றுமுள்ள எல்லா பலசாலிகளுக்கும் ஒரே பலமாக விளங்குகிறார். அவர் அன்றி எவராலும் எந்த சக்தியையும் பெற முடியாது. பிரம்மதேவர் உட்பட அசைவன அசையாதன, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஆகிய அனைவருமே பரமபுருஷரின் பலத்தினால்தான் ஆளப்படுகின்றனர். பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபாத். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 10ஆம் அத்தியாயம் 41வது பதத்தில் பகவான் கூறுகிறார், யத் யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதம் ஏவவா தத் தத் ஏவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். அழகான புகழ்பெற்ற வலிமை பொருந்திய படைப்புக்கள் எல்லாம் என்னுடைய தேஜஸின் ஒரு பொறியிலிருந்தே தோன்றுகின்றன என்பதை அறிவாயாக. இதுவே மேற்கண்ட பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். இது பிரகலாதரால் இங்கு உறுதி செய்யப்படுகிறது. எங்காவது அசாதாரணமான பலம் காணப்படுமானால் அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பெறப்பட்டது என்பதை அறிய வேண்டும். உதாரணமாக, நெருப்பில் வெவ்வேறு தரங்கள் உள்ளன. ஆனால் அவை அனைத்துமே வெப்பத்தையும் ஒளியையும் சூரியனிடமிருந்துதான் பெறுகின்றன. அதுபோலவே பெரியதோ அல்லது சிறியதோ அனைத்து ஜீவராசிகளும் பகவான் கிருஷ்ணரின் கருணையையே சார்ந்து உள்ளது. அவரிடம் சரணடைவதே ஒருவனுடைய ஒரே கடமையாகும். ஏனெனில் ஒருவன் சேவகன் என்பதால் அவனால் சுதந்திரமாக எஜமானரின் நிலையை அடைய முடியாது. ஒருவனால் எஜமானனின் கருணையால் மட்டுமே எஜமானனின் நிலையை அடைய முடியும், சுதந்திரமாக அடைய முடியாது. இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளாதவன் ஒரு மூடனாவான். இந்த அறிவற்ற மூடர்களால் பரமபுருஷரிடம் சரணடைய முடியாது. இதை ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7ஆம் அத்தியாயம் 19வது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார், பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லப. பற்பல பிறப்பு இறப்புகளுக்கு பிறகு உண்மையில் அறிவுடைய ஒருவன் நானே எல்லா காரணங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். இத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். இதுவே மேற்கண்ட பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். பிரகலாதர் ஒரு மகாத்மா ஆவார். எனவேதான் பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் அவர் பூரணமாக சரணடைந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் கிருஷ்ணர் தன்னை காப்பாற்றுவார் என்று
பிரகலாதர் உறுதியாக நம்பினார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8. பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 7 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.